தமிழக அரசியல் களங்களை பல ஆண்டுகளாகவே நான் பார்த்துக்கிட்டு வரேன். பல கட்சியின் தலைவர்கள் அவரோட நடவடிக்கைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் கலைஞர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், சின்ன சின்ன கட்சிகள் ராமதாஸாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், நம்ம திருமாவளவனாக இருக்கட்டும், அப்படின்னு பல கட்சி, அண்ணாமலை, அவங்கள பார்த்துட்டு நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவர் என் கட்சியின் பெண்களை, என் தமிழ்நாட்டு பெண்களை ஒருவன் தவறாக பேசிவிட்டான் அப்படின்னு டிஜிபி ஆபீஸுக்கு நேரடியாக போய் மனு கொடுத்த, ஒரு புகார் கொடுத்த ஒரு நபராக முதல்ல நான் விஜய் தான் பார்க்க. உண்மையிலே சொல்றேன். அதாவது நான் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நபரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கே அவ்வளவு பெருமையா இருக்குன்னா நீங்க எல்லாம் அண்ணனாக ஏத்துக்கிட்டீங்க முதல்ல அப்படின்னு நீங்க இன்னுமே ரொம்ப பெருமைப்படலாம். அந்த மனுஷன் எவ்வளவு பேர் திட்டிருக்காங்க. அந்த மனுஷனை ரொம்ப அசிங்கசியமெல்லாம் திட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். விஜயை திட்டிருக்கிறாங்க, விஜயின் தாயாரை திட்டிருக்கிறாங்க, சங்கீதாவை இழுத்து திட்டிருக்கிறாங்க. அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ம புசி ஆனந்தாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா, ராஜ்முகன், எவ்வளவு பேர் கண்டபடி ரொம்ப அசிங்கசியமா திட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த மனுஷன் அப்படியே கடந்து போயிடுவாப்புல. பெருசா எந்த ஆக்ஷன் எடுத்து கிடையாது, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாப்புல. ஆனா என் கட்சியில் உள்ள பெண்களை, ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை ஒருவன் தவறாக பேசுகிறான் அவளையும் மென்ஷன் பண்றது அறிக்கையில், அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் சொன்ன வார்த்தையோட சொல்லாம விலைமாதர் என்ற ஒரு சொல்பொழி அப்படிங்கிற மாதிரியாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார்ல. எதுக்கு ஏன் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்? மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே நகர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? ஏன்னு கேட்டா அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அண்ணன். இவன் யாருல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று தினம் வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் இதை எடுத்து பேசணும், மைக்கை பிடிச்சி பேசுங்க சார், இது பெரிய அரசியல், இதில் அரசியல் படம்லாம் வேற எதில் சார் நம்ம அரசியல் பண்ண போகிறோம்? இதை இந்த மாதிரியான திமுகவுடைய கைகூலிகள், முதலாளியெல்லாம் குறைக்காது, முதலாளி விட்டு நாய்கள் தான் குறைக்கும். அப்படியே தவறான வார்த்தைகளை சொல்லி நாய்கள் சொன்னதுக்கே மன்னிச்சிருங்க, அது வேற வழி கிடையாது. நீங்கள பெரிய ஆட்கள் அப்படிதான் நம்ம பேசியானோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்க நபர்களை இந்த மக்கள் மத்தியில் தோல் உறுத்தி காமிக்கணும், மைக்கை பிடிச்சி பேசுங்க சார் நம்ம சொன்னோம். எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள மனுஷன் போயிட்டாப்புல, டிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பம்பு ஒன்று குத்தி விட்டுக்கிறாப்புல. யாருக்கு? நம்ம பொன்ராஜுக்கு. அவங்க எவ்வளோ கேவலமான ஆட்கள் தெரியும்னு வைங்களேன். அதற்கு பிறகு நம்ம யாரு, நம்ம எஸ்சி சேகர் காலில் உழா குறைய மன்னிப்பு கேட்டாப்புல. ஐயோ நான் அப்பெல்லாம் பேசவே இல்லைங்க. இந்த திருட்டு பயிரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒன்று வார்த்தை சொல்றாங்க, இது தவறாக புரியப்பட்டது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா நீ பேசும்போதே தவறானடா பேசுறீங்க, எங்களுக்கு காது என்ன இல்லை, எங்களுக்கு காது எதுவும் பிரச்சனையா, எங்க மூளையில் எதுவும் பிரச்சனையா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதான் ஏசி சேகர் சொல்றாப்புல. பிடிச்சி தரட்டு போட்டு கிழிச்சறியணும். இவங்கெல்லாம் கடுப்பா இருக்கு. இவங்களை பார்த்தால எப்படி ஒரு பெண்களை தரக்குறைவா பேசுற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கும்? இப்போ எங்களுடைய சேனல்ல ஜூலியை பத்தி வீடியோ போடுங்க. அந்த பெண் ஒரு முறைகேட்டில் நடந்துக்கிட்டாங்க, அவங்க மேல சமீப காலமா ஒரு குற்றம் ஒன்று சுமத்தினாங்க. இந்த பெண் இந்த தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த அட்வொகேட் பையன் ஒருத்தர் கொண்டோ கேஸ் எல்லாம் கொடுத்தாப்புல. நிறைய பேர் எடுத்து பேசினாங்க. நாங்க அந்த விஷயத்தை எடுத்து வரைக்கும் பேசவே இல்லை. நிறைய பேர் சொன்னீங்க பேசுங்க பேசுங்க, ஜூலியை பத்தி பேசுங்க, அவங்க அந்த தவறை செஞ்சுட்டாங்க, அவங்க தவறை செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. நாங்கள் எவிடன்ஸ் தேடி போனோம், இடங்கள் எல்லாம் எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. யாரோ 4 பேர் வீடியோ போட்டோம் அப்படிங்கிறனால அந்த பொண்ணை எடுத்து நாங்கள் அவதூறு பரப்ப முடியாது. நாங்கள் பார்த்து அந்த எவிடன்ஸை நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு தான் எங்களால் அந்த வீடியோவாக போட முடியும். அவங்க என்ன தவறு செஞ்சால் கூட நான் சொல்ல முடியாது. அது ஏன் செல்லேருந்து நான் சொல்ல மாட்டேன். அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சினாங்களே கண்டிப்பாக நாங்களே பப்ளிஷ் பண்ணுவோம். அது வந்து சாதாரண தவறு கிடையாது. பட் ஒருவேளை விஜயை திட்டாங்கிறதுனாலேயே அவங்க மேலே யாராச்சும் அவதூறு பரப்பி அது பரவி போனுச்சுன்னா அந்த வந்து பொம்பளை பிள்ளை 4 இடம் போகவும் வரும். அந்த இடத்துல இது மாதிரி ஒரு அவதூறு பரப்பப்படாதுல்ல. என்னுடைய வீடியோக்களில் இவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கோம், ஜூலியை பற்றி பேசியிருக்கோம். அந்த அம்மா திமுக காசு வாங்கிட்டு பேசுறதுக்கு அந்த அலிகேஷன் நாங்கள் வைப்போம். ஏன்ட்டா அது மாதிரி நடந்துச்சு, நாங்கள் வைக்கிறோங்க. நிறைய இடங்கள் எங்களுக்கு நடக்குது இல்லை. அந்த அம்மா திடீர்னு வந்து போடும்போது அது சாதாரண அலிகேஷன். ஆனால் அம்மா பெரிய குண்டை தூக்கி அந்த அம்மா மேலே போடுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்களான்னு நாங்கள் யோசிக்கணும். அதனால இத்தனை நாள் பேசும்போது இவ்வளோ அலிகேஷன் வைக்கும் போது காசு வாங்கிட்டு பேசு நாங்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட நாங்கள் அந்த விஷயத்தில் ஜூலி நீ அப்படிதான் நான் பண்ணா நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னாட்டா எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த பெண்ணை நாங்கள் இப்படி சொல்லக்கூடாது, ஒரு பெண்ணை தவறாக பேசக்கூடாது. இந்த கோயம்புத்தூர் ஒரு வைஷ்ணவின்னு போட்டு எல்லாம் கடிச்சு நம்ம அளவு உள்ள போட்டு அவ்வளோ திட்டுறாங்க. எங்களுக்கு பிடிக்கிற நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணாதீங்க. அது ஒரு பொம்பளை புள்ள அறிவு இல்லாமல் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. விஜய் டிஷர்ட்டை கொடுத்துறது, அதை பண்றது, இதை பண்றது, தப்பா பேசுறது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு நம்மளும் போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு இவ்வளவு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு இந்த சாட்டை துரைமுருகன் வீடியோ பார்த்தேன். நான் வந்து ஓப்பனா சொல்றேன், வாய் தவறி கூட இந்த வாயிலிருந்து விஜயை பத்தி அண்ணன் வராது. நான் சொன்னதே கிடையாது. நீ பார்த்துருப்பீங்கல்ல, நான் விஜய் எங்கேயாச்சும் அண்ணன் சொல்லியிருக்கேன், விஜய் தலைவர் அப்படின்னு ஏன் சொல்லுங்க? ஒரு காலத்துல விஜய் நானும் விஜய் திட்டிக்கிட்டு இருந்தாள் தானே, சினிமா தரமா அவன் பெரிய இவன் அவன் எப்படி எங்க தலையோட பெரிய ஆள் அப்படிலாம் திட்டிட்டு கெட்ட வார்த்தை திட்டினது இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் ஒரு காலத்தில் அந்த மனுஷனை நம்ம திட்டணும். இன்னைக்கு நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டோம். அந்த மனுஷன் பொது வாழ்க்கை வந்தார். இன்னைக்கு போயிட்டு அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு மனசு உறுத்துது.
நம்ம ஒரு ஆள் திட்டிருக்கோம், தலைவராக ஏற்றுக்கணும், அதனால அண்ணன் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம். இதே சாட்டை துரைமுருகனையும் சரி சீமானையும் சரி நான் அண்ணன் தான் சொல்லுவேன். அண்ணன் சொன்னாப்புல, அண்ணன் வந்தாப்புல, சாட்டை அண்ணன் சொன்னாப்புல ஒரு வாரம் மரியாதை குறையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தபொழுது நான் ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன். சாட்டை துரைமுருகன் அண்ணன், சீமான் அண்ணன், அந்த பாசம் என்றைக்குமே மாறாது. அவ்வளோ அன்பாக இருப்பேன். நான் அந்த கட்சி விட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க மேலே வந்து அவங்க பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அது நான் மரியாதை அவங்க இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு வைக்கிறத தவிர தவறாக நான் சித்தரிச்சு கிடையாது, அவன் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட மரியாதையை உள்ள சாட்டை துரைமுருகன் மீது நேற்றுக்கு ஒட்டுமொத்த மரியாதை போச்சு. ஒருத்தன் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை கிடையாது, ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சியில் உள்ள பெண்களை ஒரு இவ்வளோ தரக்குறவா பேசுகிறோம். அந்த இடத்துல என்னதான் அந்த அவர் செஞ்சது தவறுங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல. உட்காந்து முட்டு கொடுக்குற முட்டு உடனெல்லாம் போட்டு பொழந்து எடுத்தான்னு சொல்றாரு, கோத்து விடுறாராமா. இந்த விஜய் ரசிகர்கள் இப்படிலாம் பண்ணலையா? விஜய் ரசிகர்கள் இப்படிலாம் ஓன் கட்சியா வந்து 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிறாயா? என்னுடைய ஃபேஸ்புக் கமெண்ட் எடுத்து காமிக்கிட்டா, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு அசிங்கமான திட்டிருக்கான்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல உள்ள எடுத்து கொண்டு காமிக்கிட்டா, வாய் கூசும், காது கூசும், கேட்க முடியாது, அவ்வளவு கேவலமா திட்டி வச்சிருக்கான். என்ன யாரு? நாம் தமிழர் கட்சிக்காரன். நான் கண்டுகலையே. ஏன்னுட்டா எல்லா கட்சியிலையும் இதை மாதிரியான பதர்கள் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க, மோசமா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்க. யாரு இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாம் இளைஞர் சமுதாயம், இளைஞர் பட்டம், எவன் எந்தெந்த மூணுல இருப்பான்னு தெரிய முடியாது. எல்லா கட்சியும் இருப்பாங்க. திமுக இல்லையா? அதிமுக இல்ல. எல்லா கட்சியிலும் இதே மாதிரி பெண்களை தரைக்குறவா பேசுறான் இருக்கிறான். இதை ஒரு மூட்டையா கொண்டா வைக்கிறான். போல சாட்டது என்ன பேசுறீல, என் குடும்பத்தை பேசுறீல, அப்படி பேசுறீல, சீமான பேசுறீல, சீமான் பண்டாட்டி பேசுறீல, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இதை ஒரு மூட்டையா கொண்டாந்து பேசுறாப்ல. ஒப்பாரு என் பண்டாட்டி பேச விட்டாப்லன்னு ஒப்பாரு வைக்கிறீங்கல்ல. இதற்கு முன்னாடி உங்களோட ஆள் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பேசணும். ஒரு கோத்து விடுறானாப்பா. இந்த விஜய் ரசிகர்கள் சூர்யாவை பேசினாங்க, இப்படி வச்சுட்டு சூர்யாவை பேசினாங்க, சூர்யா பொண்டாட்டி பேசினாங்க, சூர்யாவோட குடும்பத்தை பேசினாங்க. அடுத்தது சிலம்பரசனை பேசுறாங்க, சிலம்பரசன் மனைவி பேசுறாங்க. சிலம்பரசன் கல்யாணம் ஆகலையா? சிம்பு கேட்கடா கல்யாணம் ஆச்சு சொல்றாப்புல. அஜித்தை பேசினாங்க, அஜித்தோட குடும்பத்தை பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃபை பத்தி பேசினாங்க, அவங்க பிள்ளைய பத்தி பேசினாங்க, சிவகார்த்திகனை பத்தி பேசுறாங்க, சிவகார்த்திகன் பொண்ணை பத்தி பேசுறாங்க. அடுத்தது வந்து விக்ரம பத்தி பேசுறாங்க, விக்ரம் பொண்டாட்டி பத்தி பேசுறாங்க, சூர்யா பத்தி பேசுறாங்க, சூர்யா பொண்டாட்டி பத்தி பேசுறாங்க, மைக்கேல் ஜாக்சன் பத்தி பேசுறாங்க, அண்டர்டேக்கர் பத்தி பேசுறாங்க, அண்டர்டேக்கர் பொண்டாட்டி பத்தி பேசுறாங்க. இழுத்து விட எல்லாரும் இழுத்துற ஃபைட்டு சண்டை வைக்கலாமா, கோத்து விடுறாராமா. எங்காலும் எங்கேயாவது கார்த்தியை பத்தி தப்பா பேசிருக்கிறாங்களா? இதுக்கு பிறகு தனுஷை பத்தி எங்க தப்பா பேசுறாங்க. இந்த புள்ளையெல்லாம் சண்டை போட்டு கிடப்பாங்க. அது சினிமா சண்டையா? அது அப்ப நடந்திருக்குமியா? அதை கொண்டாந்து வச்சுட்டு கோத்துறீங்களோ, கோத்துறீங்க துப்பம் ஓன எல்லாம் உரிச்சலும். எப்போ ஒரு பெண்களை தவறாக பேசிய ஒரு நபருக்கு ஒரு நாளை முட்டு கொடுக்க முடியும்னா நீங்களும் அதே அந்த இனத்துல சேர்ந்தவங்க தான். அந்த மாதிரி பெண்களை தவறாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர் தான். இப்போ ஏதோ ஒரு மைக்கிள்ங்கிற ஒரு பையன் இருக்கு, ஏதோ தப்பா பேச தவறுதாயா? தப்பு தானே. யார் என்ன பேசலாம், பெண்களை எந்த சமுதாயத்துல இருந்து யார் பேசினாலும் தப்பு தான். ஆனா அதை கண்டிக்கிறேங்கிற பேர்ல நீங்களாம் என்னடா ஒழுங்கா இருக்கிறீங்க? சீமான் மேடையில உட்காந்து பேசுறாப்புல, நான் பார்த்தா பொம்மை தான் பேசுவேன், என்னோட மொபைல் எடுத்து பேசுவேன், நான் வேற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தா பொம்மை நான் மாத்திக்கிறேன் அப்படி பேசணும் மேடையில பேசுறாரு. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. இடும்பாவனம் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் இதற்கெல்லாம் காரணம் சீமான் தான் என இளம்பெண் ஒருவர் கதறி பேசும் ஆடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் சாட்டை துரைமுருகன் நீங்க பேசலையா? ரஜினியுடைய பெண்ணை எழுத்து தவறாக பேசலையா? யோக்கியவான் ஜவான் போல கொண்டு வச்சு மூத்திர சந்தில வச்சு ஊமுகத்தா குத்தி விட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். இதே சாட்டை துரைமுருகன் ரஜினி அவர்கள் மகளை பத்தி தவறாக பேசலையா? நிக்கிதாங்கிற ஒரு பெண் இந்த அஜித் குமாருடைய கொலை வழக்கில் நிக்கிதா ஒரு பெரிய பங்காற்று இருக்கிறார். அவங்களுடைய பங்கு இருக்கு அந்த இறப்புல. அவங்களும் ரொம்ப ஒரு கேவலமான செயலை செஞ்சாங்க. அந்த அம்மாவை திட்டணும்னா ஓ வீட்டுல உட்காந்து தீட்டிக்கிட்டு இருக்கா, அவனை எவன் வேண்டாம்னா கதவை சாதி விட்டு விட்டத்தை பார்த்து கத்திட்டு கடை அந்த பொண்ணை பத்தி தப்பா உன் ரூமுக்குள்ள ஒரு இத்தனை பெண்கள் இருக்கிற மத்தியில இவ்வளவு கேவலமா இன்னைக்கு இவன் பேசுறான்ல பொன்ராஜ், அதே வார்த்தையே வேற மாதிரி இதே சாட்டை துரைமுருகன் மேடையில பேசுறாப்பல. சரி, அந்த பொண்ணை திட்டுற அந்த உட்கார்ந்துக்கல எல்லாம் உங்க நாம் தமிழர் கட்சி பொண்ணுங்க தானையா? உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி தானே? அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் வாய் கூசல. நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம தங்கச்சி இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை பேசுறோமா? நமக்கு கூசம் இல்ல. அப்புறம் ஊரா விட்டு பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கு மட்டும் நல்லா வாய் கிழியே பேசுறீங்க. அந்த பெண்களுக்கு வெக்கமானம், ஐயோ இப்படி பேசுறாருன்னு ஒரு நாராசமா இருக்காதா? இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வெக்கம் கேட்டாங்களா? உங்களோட யோகிதை எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? உங்க மேல பாலியல் குற்றவாளி வழக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எடுத்து பேசுறோம். ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க, எல்லாம் நான்கு சாகணும்.
அந்த அளவுக்கு கேவலமான வரலாறு இருக்கு உங்களுக்கு. வந்துட்டாங்க எடுத்து பேசிக்கிட்டு எப்படி நீங்க மட்டும் பேசலாமா, விருச்சிலோரேஸ்வரமா ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படி இப்படின்னு வந்துருக்கீங்க. ஆனா ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க, விஜயின் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்புறீங்களோ, இந்த விஜயோட சுத்தி உள்ள பெண்கள் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்பு எல்லாம் அந்த மனுஷன் காலில் வந்து உண்டாகும். அதாவது சொல்லுவாங்க, போன காலத்துல செஞ்ச கர்மா இந்த வருஷத்துல வரும், நீ இப்ப பாவம் செஞ்சா நீ அடுத்த ஜென்மத்துல தண்டனை அனுப்படான்னு. எனக்கு தெரிஞ்சு நான் டைரக்டா நேரடியா பாக்குறேன், இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பேர் அந்த மனுஷனை யாரெல்லாம் திட்டிங்களோ எல்லாரும் ஒரே அனுபவிக்கிறாங்க. நான் சொல்லிவிட்டேன், கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த மனுஷன் அந்த மனுஷன் சனி பயிற்சி வந்ததுலேருந்து அந்த ஆளுக்கு உச்சத்தில் இருக்க எல்லாம் அந்த மனுஷங்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படாத பாடு படுவீங்க. இப்போ அந்த வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருங்க பெண்கள் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க 12th ஸ்டூடெண்ட்லாம் விஜய் கட்டுப்பிடிச்சதுன்னு நம்ம தமிழ் பெண்கள் போய் ஒரு நடிகனை கட்டுப்பிடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு தரக்குறவான பேச்சு தான். ஆனா இவ்வளவு அளவுக்கு மோசம் கிடையாது. பேசும்போது இன்னைக்கு பாருங்க, விஜய் ஒரு பச்சை தமிழன் தான், ஆனால் அவரோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை, பச்சை தமிழன் தான், அடி ஓராப்பலையாமா கூட்டு சேர்றது அடி ஓராப்பலையா வெளுத்து போடுவேன். நான் சொல்லிவிட்டேன், புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜினா அந்த ஆளை மட்டும் கிட்ட சேர்த்தீங்க போட்டு புழக்கணுங்களாம். அவெல்லாம் அயோக்கிய திருட சின்ன சின்ன குழந்தைகளை இன்னைக்கு விஜயை பார்க்க வந்த அந்த 12th 10th ஸ்டூடெண்ட்டை தப்பா விஜயோட இணைச்சு பேசினவன எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா சாரி அப்படி பேசியிருப்பாரு. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அந்த கட்சியில என்னைக்குமே காலகாலத்தும் கூட்டு சேர்க்கக்கூடாது. அந்த மனுஷன் விஜய் கால வந்து உழணும். அதுக்கு பிறகு இந்த தனி அரசு கொடுக்காத முட்டை எங்க போனாலும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. இன்னைக்கு துரோகம் செய்து விட்டது, என்னை திமுக துரோகம் செய்து விட்டது. இப்போ இந்த பாய் ஒருத்தர் வந்துக்கிறாப்ல, எங்களை நம்ப வைத்து கழுத்தெடுத்து விட்டது திமுக. எல்லாம் நம்ம யாரு ட்ரம்ப் ஃபைட்டரு திருமாவளவன் வந்துக்கிறாப்போல, திருமாவளவன் அழுவா ஒப்பாரி வச்சு அழுகுறாப்பல. எனக்கு தெரிஞ்சு விஜய் யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் விஜய் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. கர்ம வரும் தம்பா தலைவா. உங்க விஜய் என்ற ஒரு நபர் ஒருவனை கூட தவறாக ஒரு வார்த்தையில் பேசியது கிடையாது. முதலமைச்சர் அவர்களையே சிஎம் சார் அப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துட்டு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துட்டு. இதே விஜய் அவர்கள் ஒருவரை கூட தவறா ஒரு இடத்துல கூட விமர்சிச்சு கிடையாது. ஆனா அந்த விஜய் அவர்களை நீங்க எல்லாரும் விமர்சிக்கிறீங்க, எல்லாரும் அவதூறு பரப்புறீங்க. அப்ப அந்த கர்மா சும்மா விடுமா? நல்லா இருக்கிற மனுஷனை நீங்க எல்லாம் அவதூறு பரப்புனா கர்மா ரிப்பீட் அடிக்கும் தலைவா, உங்களுக்கே திரும்பி வரும் தலைவா. கொஞ்சம் பொறுமையா இருக்க.